ஸோ கைஸ் பாருங்கள், ஏர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock போன கரண்ட்டு இப்போ வரைக்கும் ஒரு வேலை பாருங்கள். நாங்கள் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கப் ரீசார்ஜபிள் லைட்டு போட்டிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எரியுது, மற்றபடி நோ லைட். பாருங்கள், நான் ஆட்டோமேட்டிக் போனால் பாருங்கள் ஸ்விட்ச் ஆனில் தான் இருக்குது. எங்கேயும் ஸ்விட்ச் ஆனில் தான் இருக்குது செகண்டில், பட் நோ. பாருங்கள், வேர்வையாக வருது. நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணுறதுன்னு. பாவம் என் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் காற்றே வர மாட்டேது. இல்லை செல்லம், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். போன கவர்மெண்ட்டில் மோஸ்ட் ஆஃப் தி 24 ஹவர்ஸுமே கரண்ட் இருந்துச்சு. இந்த கவர்மெண்ட்டில் மட்டும் என்னன்னு தெரில. ரோலிங் ஓகே தான், பட் வாட் இஸ் த ரீசன் அது யாருக்குமே வந்து கிளியர் கட்டாக சொல்ல மாட்டுறாங்க. எல்லா ஏரியாலையும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் கட் அடிக்கடி நடக்குது. இஸ் இட் பிகாஸ் ஆஃப் இன்டென்ஷனலி டன் பை தி existing employees in the TNEB, or what is the main reason? Nobody knows. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ சடன்லி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வரும்போது இட் வில் கம் வித் ஃபுல் ஸ்பீடு. அப்போ உங்களுடைய எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சில நேரம் ஸ்டெபிலைஸ் இல்லாத போது ஹை வோல்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபெக்ட் ஆக சான்சஸும் இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், இந்த யாரோ வந்திருக்காங்க தோணுது. அது பாருங்கள், இன்னொரு செல்லக்குட்டி வந்தது. பாவம் குப்பி. அந்த செல்லக்குட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா, நீங்களே சொல்லுங்கள், இது மாதிரி கரண்ட் இல்லாத போது எங்கே போகிறது? செல்லக்குட்டி, வாட் செல்லக்குட்டி? பாவம், இப்போ தான் இவன் நோயிலேருந்து இருந்தான். ஒரு மாதமாக ஒளியை ஏற்றி இப்போ தான் திருப்பியும் பேக் டு ஃபார்ம் பொறுமையாக வரான். இல்லைதா? Why there is no current, nobody knows.